இதான் ரஹ்மத் கேட்டரிங் கலீல் பாய் தான். பாய் வணக்கம். பாய் வணக்கம் சார். வணக்கம். வெங்காயம் நல்லா வெட்டி வச்சுருக்காங்க. இவ்வளோ தொடர்ந்து வெட்டிகிட்டு இருக்காங்க. பிரியாணிக்கு உண்டான வெங்காயம் கட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், இப்போ அடுப்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. பிரியாணிக்கு உண்டானது 3 டேக்ஸாக்கும் 3 அடுப்பு ரெடி பண்ணிட்டாங்க. இந்த டேக்ஸ் அப்படியே ஏறிடும். நல்ல இப்போ பிரியாணி வைக்கிறதுக்கு உண்டான நல்ல அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. விறகடுப்பில் தான் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. சிக்கன் பிரியாணி 3 பெரிய டேக்ஸாக ரெடி ஆகுது. 25 கிலோ 25 கிலோ 25 கிலோ வீவர்ஸ். இது சாதத்துக்கு உண்டான ஓலை ரெடி ஆகிட்டு இருக்குது. இங்கே புதினா கட் பண்ணிகிட்ருக்காங்க. புதினா கொத்தமல்லி இங்கே கட் ஆகிட்டு இருக்குது. பட்டர் பீன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க வெளியே. தக்காளி வெட்டுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, வாஷ் பண்ணி. தக்காளி ஸ்டைலுக்கு வீடியோ போட்டியா? பாருங்க, இப்போ டாக்ஸா ஏற்றுறாங்க பிரியாணிக்கு. பாருங்க வியூவர்ஸ், விறகு அடுப்பில் எப்படி இருக்குது பாருங்க. இப்போது அந்த பிரியாணிக்கு வெங்காயம், நெய், கிராம்பு, ஆயில் விட்டுருக்காங்க. இப்படி 3 இதுக்கும் பட்டை லவங்கம் இது 3க்கும் போட்டுட்டு போகிறாங்க. ஸ்பைசஸ் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் இந்தமாரி உள்ள ஸ்டாரு இந்தமாரி ஐட்டங்கள்லாம் ஏலக்காய் போடுறாங்க. இப்போது மசாலா எல்லாம் ஸ்பைசஸ் பாருங்கள் வியூவர்ஸ், க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இதில் பாருங்கள், க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம் நீங்கள் இதில் என்னென்ன இருக்குதுன்னு. ஏலக்காய் போடுறாங்க. இப்போது 3 இதுக்கும் அந்த மாதிரி போட்டுட்டு வராங்க. சிக்கன் பிரியாணி 25 கிலோ, அடுத்தால ஒரு 25 கிலோ, அடுத்தால ஒரு 25 கிலோ, 3 25 கிலோ ரெடி ஆகுது. 75 கிலோ. அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் தான் இது ஸ்டார்ட் ஆகிருக்கு. பிரியாணிக்கு தேவையான தயிர் 3 25 கிலோக்கும் தனித்தனியாக தயிரை உடச்சி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. தக்காளி ஸ்லைசிங் போயிட்டுருக்கு, கட்டிங்கு. பிரியாணிக்கு உண்டான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டாச்சு. 75 கிலோ பிரியாணி ரெடி ஆகுது. விறகு அடுப்பில் தான் பண்ணுறாங்க. 65க்கு உண்டான மேரினேஷன் மசாலா போட்டு மேரினேஷன் போட்டு வச்சுட்டாங்க. இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே மேரினேட் ஆகிட்டு இருக்கு. இப்போது பிரியாணியை எல்லாம் போட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க.
3 பிரியாணி அவர் மிக்ஸ் பண்ணி விடுறாரு. பக்கத்தில் போக முடியல வியூவர்ஸ், அவ்வளோ ஹீட் இருக்குது. நல்லா கிண்டி விடுறாங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. 3 இதையும் மாற்றி மாற்றி ஒவ்வொன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான முட்டை அவிக்கிறாங்க. இப்போது நல்ல வெங்காயம் வதங்கிறதுக்காண்டி நல்ல தீயை ஒன்று போல் வைக்கிறாங்க. 75 கிலோ பிரியாணி ரெடி ஆகுது. தக்காளி கட்டிங் போயிட்டுருக்குங்க. வெட்டி வச்ச தக்காளி இப்போது பிரியாணியில் போடுறதுக்கு ரெடி ஆகுது. மூணு டாக்ஸாக்கும் 25 கிலோக்கு உண்டான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பச்சை மிளகா போட்டு ரெடி பண்ணி வச்சுறாங்க. 3 செட்டு தேவையான மசாலாஸ் போடுறாங்க. ரெட் சில்லி பவுடர் போடுறாங்க. இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பச்சை மிளகா, ரெட் சில்லி, சால்ட்டு. இப்போ தேவையான சால்ட்டு போடுறாங்க. அதில் பார்த்தா வெங்காயம் நல்லா வெந்துட்டு இருக்குது. அது நல்ல கலர் மாதிரி வரவும் அடுத்தடுத்து மற்றதை சேர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. வெஜ்ஜி குருமாக்கா வந்துட்டு கேரட் வெட்டுறாங்க. இப்படி பாருங்கள் எப்படி ஸ்லைஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு டெக்னிக் இருக்குது. குருமாக்கு உண்டான உருளைக்கிழங்கு கேரட்டு வெட்டுறாங்கங்க. வெட்டி வச்சுருக்காங்க. க்ரீன் பீஸ் இங்கே ரெடியாக இருக்குது. தீ நல்லா எரியணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் காற்று எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். ஃப்ளேம் எப்படி போகுது. இப்போ 3 பிரியாணிக்கும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறாங்க. மாஸ்டர் பெரிய மாஸ்டர் போடுறாரு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா கிண்டி விடுறாங்க. இப்போ தயிர் விடுறாங்க. இப்போது 3 பிரியாணிக்கு விடுறாங்க ரெடி பண்ணி வச்சுருந்ததை. மிளகாய், ஜிஞ்சர் கார்லிக், சில்லி பவுடர், சால்ட்டு இதெல்லாம் போட்டதை இப்போ எல்லாம் பிரியாணியில் போடுறாங்க. வெட்டி வச்சுருந்த தக்காளி போகுது. தக்காளி போட்டாச்சு. உள்ள க்ளோஸ்அப்பில் காட்டுற பாருங்கள். தக்காளி போட்டாச்சு. 3 இதுக்கும் போடுறாங்க. அடுத்தால கொத்தமல்லி, புதினா இலை கட் பண்ணி வச்சுருந்தது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு க்ளோஸ்அப்பில் காட்டுற வியூவர்ஸ். அப்படியே 3 இதுக்கு போடுறாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. எல்லாமே சைமல்டேனியஸாக வேலை நடக்குது. பார்ப்போம் கிண்டி விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்தது பார்ப்போம். எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுறாங்க. இவங்க பாருங்கள் இப்போ பால் விடுறாங்க. மூணு இதுக்கும் பால் சேர்க்குறாங்க. பால் சேர்த்த உடனே அதோட கலரு அந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்குது பாருங்கள்.
பால் விட்டதுக்கப்புறம் இப்போ எல்லாமே போட்டு நல்லா கிண்டி விடுறாங்க. தேவையான தண்ணி கொஞ்சம் விடுறாங்க, சேர்த்துக்கிறாங்க. 3 இதுலேயும் பால் விட்டதுக்கப்புறம் ரேஷியோ மாஸ்டருக்கு தெரியும் எது எவ்வளோ விடணும்னு. மூணையும் அதில் போட்டிருக்கிறதெல்லாம் நல்லா வேகத்துக்காண்டி மூடி வைக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போது தக்காளிலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மூடியை திறந்துட்டாங்க, ஓப்பன் பண்ணிட்டாங்க. நல்ல தக்காளி எல்லாம் போட்டு மூடி வச்சு திறந்ததுக்கப்புறம் எப்படி பாயில் ஆகிருக்கு பாருங்க. சிக்கன் போடுறாங்க. இப்போது சிக்கன் போட்டாச்சு. சிக்கன் போட்டாச்சு. ரெண்டாவது இதில் சிக்கனை போடுறாங்க. அதில் போட்டு நல்லா கிண்டி விடுறாங்க. சிக்கன் போட்டு மாஸ்டர் நல்லா கிண்டி விட்டார். போட்டு இப்போ சிக்கன் வேக மூடியை போடுறாரு. அடுத்தால ரைஸ் போட வேண்டியது. அரிசிக்கு உண்டான உப்பு போடுறாங்க. இப்போது தண்ணியில் சாதம் ரெடி ஆகுது. ரைஸ் ப்ரிப்பரேஷன். விவஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்ச ரைஸ் வந்துருச்சு. 25 கிலோவுக்கு தேவையான ரைஸ் வந்துருச்சு. விவஸ் பாருங்கள், இப்போ அரிசி போடுறாங்க. நல்லா பாயில் பண்ணுறதுக்கு அரிசியை போடுறாங்க. இப்போது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை அப்படி போடுறாங்க. பாருங்கள், லெமன் ஜூஸ் ஊற்றுறாங்க. இப்போது சிக்கன் போட்டதுக்கப்புறம் இந்த ஹீட்டுக்கு அப்படியே பஞ்சு மாரி வெந்துடும். அரிசி வெந்துருச்சு, 3/4 வேக்காடு ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எடுக்கிறாங்க. இப்போ வடிகட்டுறாங்க. இப்போ அது தண்ணியை பாருங்கள் எப்படி இருக்குது. அரிசியை தண்ணியை வடிகட்டுறாங்க. இப்போது அந்த பக்கம் நல்லா கிண்டி விட்டுட்டு இருக்காப்புல. சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ இப்போது அரிசியை நல்லா அந்த தண்ணியை வடிகட்டி அங்கே பாருங்கள் விவாஸ் தண்ணி எப்படி ஃபில்டர் ஆகுதுன்னு பாருங்கள். எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ இதில் போடுறாங்க நல்ல பாயிலான அரிசியை. ரைஸ் போட்டாச்சு. நல்ல பாயிலான ரைஸ் போட்டாச்சு. இப்போது ஒவ்வொரு இதுக்கும் இப்போ ரைஸ் போடுறாங்க. இப்போ அடுத்ததுக்கு ரைஸ் போடுறாங்க. ரைஸ் போட போகிறாங்க. 3வது டாக்ஸாக்கு ரைஸ் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. இப்போது அடுத்தது 3வது இப்போது நல்ல ரைஸ் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. இது பல பேரோட ஹார்ட் ஒர்க் விவர்ஸ். 25 கிலோ நல்லா ஒன்று போல் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. இப்போது எல்லாம் போட்டு ரைஸ் போட்டதுக்கப்புறம் மூடி வைக்கிறாங்க. தம் போடுறாங்க வியூவர்ஸ். தம் போடுறாங்க. இப்போது எப்படி பாருங்கள், பிரியாணிக்கு தம் போட்டாச்சு. 3க்கும் தம் போட்டாச்சு. தீயை நல்லா குறைச்சி விடுறாங்க. தம்மு அப்ராக்சிமேட்டாக 15லேருந்து 20 நிமிஷம் தம்மு. ரைத்தா ரெடி ஆகுது. இப்போது தயிர் விட்டுட்டாங்க. நல்லா கீழே வெங்காயம் இருக்குது, கேரட் இருக்குது, குக்கும்பர் கட் பண்ணி போட்டுருக்காங்க. இப்போ தயிர் விடுறாங்க. வெங்காயம் இருக்குது, கேரட் இருக்குது, குக்கும்பர் கட் பண்ணி போட்டிருக்கு. தயிர் சேர்க்குறாங்க. இப்போ
ரைத்தா பச்சை மிளகா போட்டிருக்கு, ரைத்தா ரெடி ஆகிட்டு இருக்கு. ரைத்தா மிக்சிங் ஆகிட்டு இருக்கு விவர்ஸ். வெங்காயம், தயிர், குக்கும்பர், பச்சை மிளகா, கொத்தமல்லி, தயிர் எல்லாம் போட்டு ரைத்தா ரெடி ஆகுது. ரைத்தா ரெடி. பாய் இருக்காரு, பாய் தான், கலீல் பாய் தான் ஃபுல் ஓனர். A few moments later. தம் ஓப்பன் பண்ணியாச்சு விவாஸ். தம் ஓப்பன் பண்ணுறாங்க. தம் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ பாய் தான் ஹெட்டு. பாய் தலைமையில் தான் இது நடக்கு. அவரோட கேட்ரிங் தான் கலீல் பாய். தம் ஓப்பன் பண்ணுறாங்க. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். தம் ஓப்பன் பண்ணியாச்சு. பிரியாணி தம் ஓப்பன் பண்ணியாச்சு. க்ளோஸ்அப்பில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிரியாணி தம் ஓப்பன் பண்ணியாச்சு. க்ளோஸ்அப்பில் பாருங்கள். மூடி வைக்கிறாங்க. இப்போ திருப்பி எப்படி இருக்கு பாருங்கள். பார்க்கவே அப்படி சூப்பர். கலீல் பாய் தான் கேட்ரிங்கோட ஃபுல் இன்சார்ஜு. பக்கத்தில் அனீஃப் பாய் இருக்கார். இந்த 3 மாஸ்டரும் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க அவங்களோட ஒர்க்கை. பிரியாணி இப்போ அதுலேருந்து இறக்கி சர்விங் போகுது. இப்போது சிக்கன் 65 ரெடியாக போகுது. மாஸ்டர் அதை நல்லா கிண்டி விட்டுட்டு இருக்காரு. கொஞ்சம் அதில் கருவேப்பிலை போடுறாங்க 65 ஃப்ரை பண்ணுறதுக்கு. $65 நல்ல ஃப்ரை ஆகுது. சிக்கன் 65 ஃப்ரை ஆகி இதில் போடுறாங்க. சிக்கன் 65 நல்ல ஃப்ரை ஆகி இதில் எடுத்து போடுறாங்க. இப்படி இவ்வளோத்தையும் ஃபுல்லாக ஃப்ரை பண்ண போகிறாங்க. பக்கத்தில் ஹரியாலி சிக்கன் லெக் பீஸு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கு. அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துருவாங்க. ஹரியாலி சிக்கனும் இருக்குங்க. இதான் ரஹ்மத் கேட்ரிங். கலீல் பாய் தான். பாய் வணக்கம். பாய் வணக்கம் சார். வணக்கம். கலீல் பாய் இவர் தான் கேட்ரிங் ஓனர். நம்பர் இந்த டிஸ்பிளேல இருக்குது. நான் கீழே ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் பாயை. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணி தருவார். சிக்கன் 65 பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பிரெட் அல்வா இருக்குது, ரைத்தா இருக்குது, கத்திரிக்காய் கொச்சு இருக்குது. ஃபுல்லாக பந்தி சர்விங் போயிட்டுருக்கு விவாஸ். பாய் தான் ரஹ்மத் கேட்ரிங் கலீல் பாய். எப்படி பாருங்கள் பந்தி எவ்வளோ லென்த்தாக போயிட்டுருக்கு.